சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நுங்கம்பாக்கத்தில் ரயில் நிலையத்தில் தண்டவாளம் சேதமடைந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டவாளம் சேதமடைந்ததால் ரயில்கள் தாமதமாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு பீக் ஆர், எல்லாரும் பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரம். ரயில் சேவையில் என்ன பிரச்சனை? விக்னேஷ், சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் நடைமேடை ஒன்றில் தண்டவாளத்தில் சேதமடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த வழித்தடத்தை பொறுத்தவரை சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய பிரதானமான வழித்தடம். நெரிசல் மிகுந்த நேரங்களில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இந்த வழித்தடத்தில் பயணிப்பார்கள். குறிப்பாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாக தான் இந்த ரயில் வழித்தடத்தில், அதாவது சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான வழித்தடத்தில் 41 புறநகர்கள் ரத்து செய்யப்பட்டு தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாக தெற்கு ரயில்வே ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே அந்த தண்டவாளத்தில் ஒரு பராமரிப்பு பணி அண்மையில் நடந்திருக்கக்கூடிய காட்சியில் கூட நம்மால் காண முடிகிறது. தண்டவாளத்தின் இரு புறங்களிலும் மப்ளர் வைத்து அதே போல கப்ளிங் போட்டு முழுமையாக அந்த பராமரிப்பு பணியை முடித்திருந்தார்கள். இருந்த போதிலும் தண்டவாளம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. தண்டவாளத்தின் இருபுறமும் துண்டிக்கக்கூடிய காட்சிகள் கூட நம்மால் காண முடிகிறது. தண்டவாளம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இருப்பினும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் இந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வரும்பொழுது தாமதமாக, அதாவது இந்த ரயில் நிலையத்தில் மெதுவாக ஊர்ந்து சென்று பயணிகளை ஏற்றிய பிறகு அடுத்தடுத்த வழித்தடங்கள் அடுத்தடுத்த ரயில் நிலையங்களை நோக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த தண்டவாளத்தை கடந்து கிட்டத்தட்ட 3 ரயில்கள் கடந்து சென்றிருக்கின்றன. 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்ற அடிப்படையில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி ரயில்கள் இயக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த நேரம் நெரிசல் மிகுந்த நேரம். பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெரும்பாலான பயணிகள் இந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய சூழல் என்பதால் அதே நேரம் ரயில்கள் ஒருபுறம் கடந்து செல்லக்கூடிய சூழலில் அந்த தண்டவாளத்தில் விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன, சேதம் ஏற்படுவதற்கான காரணம் என்பதை ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ரயில் இந்த தண்டவாளத்திற்கு அருகே வரும்பொழுது ரயில்கள் தாமதமாக, அதாவது மெதுவாக இயக்கப்பட்டு ரயிலில் பயணிகளை ஏற்றிய பிறகு அதிக அளவில் முழு வேகத்தில் இயக்கக்கூடிய வகையில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக 41 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் முழுமையாக நடைபெற்ற போதிலும் இந்த சேதத்திற்கான காரணம் என்ன என்பதை ரயில்வே ஊழியர்கள் ஒருபுறம் ஆராய்ந்து வருகிறார்கள். இருந்த போதிலும் அந்த சேதம் ஏற்பட்ட இடத்தில் ஏற்கனவே பராமரிப்பு பணி நடந்திருக்கிறது. அந்த இருபுறங்களிலுமே கப்ளிங் போட்டு அந்த பராமரிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் சேதத்திற்கான காரணம் என்ன, ரயில்கள் தற்போது வரை இந்த வழித்தடத்தில் இயக்கப்படுவதற்கான காரணம் என்ன, பயணிகளுடைய பாதுகாப்பிற்கு யார் காரணம் என்ற கேள்விகள்லாம் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் ரயில்கள் வரும்பொழுது முழுமையாக அந்த அங்கிருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் தங்களுடைய கையில் பச்சை கொடியை ஏந்தி அதே போல சிவப்பு கொடியை ஏந்தியும் ரயில்களை மெதுவாக இயக்க வைத்து அதற்கு பிறகு பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த உயர் அதிகாரிகள் இந்த இடத்தில் சம்பவ இடத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளவில்லை. ரயில்கள் தற்பொழுது தாமதமாக இயக்கப்பட்டிருக்கிறது. ரயில்களை ரத்து செய்யக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக தான் ரயில்களை மெதுவாக இயக்கி சேதத்தை உடனடியாக சரி செய்யக்கூடிய பணியில ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, அந்த தண்டவாளம் சேதமடைந்திருக்கு மேலாக தண்டவாளத்தில் தற்பொழுது ரயில் செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். அதிக அளவில் பயணிகள் செல்லக்கூடிய ரயில் நிலையம், இந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம், கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் பேர் இந்த ரயில் நிலையத்தை கடந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்பொழுது சேதம் ஏற்பட்ட பிறகும் அந்த ரயில் வழித்தடத்தில் ரயில் சேவையை நிறுத்தாமல் நேரடியாக பயணிக்கக்கூடிய காரணத்தை ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த தண்டவாளத்தில் ரயில் செல்லக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. சேதமடைந்த ரயில் நிலையத்தில் மேலாக தற்பொழுது தண்டவாளம் மேலாக ரயில்கள் செல்கிறது. சேதமடைந்த ஒரு இடத்தை நேரடியாக ஒருபுறம் ஆராய்ந்து வந்தாலும் ரயில் சேவை தற்போது வரை நிறுத்தப்படவில்லை. இதனால் இந்த தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வினீஷ், இந்த வழித்தடத்துல பராமரிப்பு இது போன்ற பழுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வர்றது, அடிக்கடி வர்றது மக்களை அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விரைவில் இந்த பிரச்சனையை சரி செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.